சாரி பாப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லக்கா. எல்லாருக்கும் காஃபி போட்டீங்களா? போட்டேன் பாப்பா. அக்கா, பாட்டிக்கு சுகர் இல்லாம தானே போட்டிருக்கீங்க? ஆமா பாப்பா, அதோ அந்த கப்ல இருக்கிறது தான் பாட்டிக்கு. சுகர் எதுவுமே போடல. சரிங்கக்கா, கொடுங்க, நான் போய் எல்லாருக்கும் கொடுக்கேன். சரி பாப்பா. அக்கா, பாட்டி எந்திரிச்சிட்டாங்களா? எந்திரிச்சிட்டாங்க பாப்பா. காலையில இருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க, காஃபி எப்ப கொண்டு வருவேன்னு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி இவ்வளவு நேரமா என்னடி பண்ணிட்டு இருந்த? காஃபி காஃபின்னு ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். டயத்துக்கு காஃபி கொண்டு வரணுங்கிற அறிவு இல்ல? சாரி பாட்டி, மன்னிச்சுக்கோங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. குடு குடு. சீ, இது காஃபி அடி, கசாயம் மாதிரி இருக்கு. காஃபில ஜீனியே இல்ல. எனக்கு ஜீனி போட்டு கொண்டு வா. பாட்டி, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, டாக்டர்ட்ட சொல்லவா? எனக்கு ஒரு நாளைக்கு சுகர் போட்டு குடிச்சா ஒண்ணும் தப்பு கிடையாது. போய் எனக்கு சுகர் போட்டு கொண்டு வா. சரி கொடுங்க, சுகர் போட்டு கொண்டு வரேன். போ போ. ஏங்கிட்டே வா. இப்ப பாருங்க என்ன செய்யறேன்னு. அதே காஃபியை திரும்ப கொடுக்கறேன். இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பாட்டி, உங்களுக்கு சுகர் போட்ட காஃபியை கொடுக்கறேன், இந்தாங்க குடிங்க. திரும்ப போய் சுகர் போட்டு வந்தேன்னு நினைச்சுக்கோங்க, காஃபி ஆறி போயிடும், நல்லாவே இருக்காது. சரி குடு குடு. இப்பவும் அதே காஃபியை தான் கொடுத்துருக்கேன். இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். காஃபினா இப்படிதான் இருக்கணும், நல்ல டேஸ்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஏ கிளவி, அனு காஃபில ஜீனியே போடல. அவ உன்னை நல்லா சீட்டிங் பண்றா. போயா பக்கம் வைக்கலவா, என்னை யாரும் ஏமாத்த முடியாது. இந்த காஃபில ஜீனி இருக்கு, நீ உனக்கு பொறாம நான் காஃபில ஜீனி போட்டு குடிக்கேன்னு. என்ன தாத்தா நீங்க இப்படி பண்றீங்க? பாட்டிக்கு சுகர் இருக்கு, அதனாலதான் சுகர் போடக்கூடாதுன்னு ஏமாத்தி கொடுக்கேன். அதையும் இப்படி பண்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, நீ கவலைப்படாத. அவ என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டா. நான் என்ன சொன்னாலும் அவ எனக்கு மடக்காதான் செய்வா, அதனாலதான் சொன்னேன். சரி சரி, இந்தாங்க தாத்தா காஃபி எடுத்துக்கோங்க. குடுமா, குடு குடு. அனு, எனக்கு சுகர் போட்டிருக்கீல, நான் ஒன்னும் சுகர் பேஷண்ட் கிடையாது. போட்டிருக்கேன் தாத்தா, கொஞ்சமா போட்டிருக்கேன். உங்களுக்கு வயசாகுதுல்ல, அதனால கொஞ்சமா தான் எல்லாமே சாப்பிடணும், சரியா? சரிம்மா சரிம்மா. குட் மார்னிங் டா. என்னடா ஜாகிங் போயிட்டு வந்துட்டியா? குட் மார்னிங் அனு. ஜாகிங் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு, காஃபி கொடு. இந்தா எடுத்துக்கோ. சரிடா, அப்புறம் பார்க்கலாம். அனு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். என்ன சொல்லுடா? ஒன்றும் இல்லை. சரி விடு, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், தயங்காம சொல்லுடா. பிறகு அப்புறம் சொல்றேன் நீ சொல்லாமே போயிடுவேன். சொல்லு. ஒன்றும் இல்லை அனு, நான் சம்பாதிக்கிற காசுல 50% வீட்டுக்கு கொடுத்துட்றேன். அதை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்பா நமக்காண்டி எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? நீ கொடுக்குற காசெல்லாம் ரொம்ப கம்மி தான். இப்படியே அந்த வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா பிறகு என் ஃபியூச்சருக்கு நான் என்ன செய்வேன்? ஃபியூச்சரை பத்தி இப்பவே யோசிக்கிறீங்களா? சரி சரி, இவ்வளவு தூரம் உன்னை வளர்த்து விட்டார்ல, அவருக்கு முதல்ல செய்யணும்னு நினை, அதுக்கப்புறம் உன் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கலாம். சே, இவ இப்படி சொல்லுவா நான் நினைச்சேன். இவகிட்ட கேட்டுக்கவே கூடாது. நிவி, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்க? வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. எந்திரி. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. இப்ப எந்திக்க போறியா இல்லையா? எப்பா, உன்னோட பெரிய இன்சையா இருக்கு. எந்திரிச்சிட்டேன், போதுமா? இந்தா காஃபி குடி. காஃபி குடிச்சுக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் அனு. என்ன நிவி, என்ன பண்ணணும்? இப்போ ஒரு புது மொபைல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பா கிட்ட சொல்லி அந்த புது மொபைல் மட்டும் வாங்கி தரியா? என்ன சொல்ற நிவி? புது மொபைல் வாங்கி 6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு மொபைலா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 6 மாசம் ஆச்சு. எனக்கு கண்டிப்பா ஒரு புது மொபைல் வேணும். நீ எப்படியாச்சும் அப்பா கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், நம்ம கிட்ட இப்போதைக்கு காசெல்லாம் இல்ல. அதனால இருக்கிற மொபைலை வச்சு யூஸ் பண்ண பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு புது புது மொபைலா யூஸ் பண்றாங்க தெரியுமா? நான் தான் ரொம்ப டப்பா போன் வச்சிருக்கேன், எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. எனக்கு புது மொபைல் வேணும், நீ எப்படியாச்சும் கேட்டு எனக்கு வாங்கி கொடு. கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தர பாக்குறேன். அனு அனு, இதோ வரேன் பாட்டி. அனு அனு, இவ என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டா? இவகிட்ட எப்படியாச்சும் சொல்லி புது மொபைல் வாங்கிடலான்னு பார்த்தா இவ இப்படி சொல்லிட்டா. அப்பா, என்னப்பா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் அனு. என்னங்கப்பா, உங்களுக்காண்டி காஃபி போட்டிருக்கேன், குடிங்க. குடிச்சிட்டு போங்க. காலையில இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய கடைகள்ல எல்லாம் போய் ஊதுபத்தி அதெல்லாம் போய் போடணும், நிறைய ஆர்டர் வந்திருக்கு. அப்படியாப்பா? சரிப்பா, முதல்ல இந்த டீ குடிங்க. அப்பா, நீங்க எப்பவுமே சைக்கிள்ல தானே போறீங்க, பேசாம ஒரு வண்டி வாங்கலாமாப்பா? வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. வண்டி வாங்க காசு இல்லம்மா. இல்லப்பா, லோன் போட்டு வாங்கலாம். லோன் போட்டு வாங்குறதுக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்துக்கலாம். எதுக்கு போட்டுக்கிட்டு? அதான் சைக்கிள் இருக்குல்ல, இத்தனை வருஷமா சைக்கிள்ல தானே போய் கடையா போய் போட்டு வந்தேன். அதே மாதிரி சைக்கிள்லயே போய் போட்டுக்கிறேமா. எப்ப பார்த்தாலும் நீங்க எங்களை பத்தியே தான் போய் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி வேகாத வெயில்ல அலைஞ்சி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு மெனக்கிட்டு எல்லா கடையிலயும் போய் போடணுமா? ஒரு வண்டி வாங்கிக்கோங்கப்பா ப்ளீஸ்பா. உங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, உங்க ஹெல்த்தை பார்க்கணும். அதான் நீ இருக்கீலம்மா, எனக்கு என்ன கவலை? நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு டானிக் குடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? நீ எவ்வளவு அன்பா பேசுற. இப்படி சொல்லி சொல்லியே என் வாயை மூடிடுறீங்க. என்னால உங்களுக்கு அட்வைஸ் கூட பண்ண முடிய மாட்டேங்கி. அப்படி இல்லடா, இந்த அன்பு இல்லங்கிற ஆசிரமத்தை எடுத்து நடத்ததான் செஞ்சேன். ஆனா இதை கட்டி இழுத்துட்டு போறதெல்லாம் நீ மட்டும்தான். நீ இருக்கும் போது எனக்கு எந்த கவலையுமே இல்ல. இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நீ தான் அம்மா. சரி
காஃபி குடிங்க. சரிம்மா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரிப்பா, எனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சரிம்மா. 2 வருஷமா நான் கோமால இருந்தேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ என்கிட்ட சொன்ன முதல் செய்தி உங்க மனைவியும் உங்க குழந்தையும் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு தான். அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிட்டேன்னு சொல்லி என்னைய நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நான் மட்டும் உயிர் பொழைச்சது அதிர்ஷ்டம் கிடையாது, அது என்னோட துரதிருஷ்டம். என் உலகமே இவங்க 2 பேரும் தான். இவங்க இல்லாத இந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழணும்? இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிடலாம் போல தோணுது. இங்கே ஒருத்தன் வருத்தப்பட்டு இருக்கேன். கீழே என்ன சத்தம்? யார் அது? என்ன ஒரே சத்தமா இருக்கு? கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்க முடியுதா? என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லைங்க ஐயா, என் பொண்ணு தான் சத்தம் போட்டுட்டு இருந்தா. ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதான் ஏன் ஒரே சத்தமா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க ஐயா. சரி போங்க. அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணே, எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நீங்க போய் ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்பா என்னப்பா அந்த பெரியப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க? பொண்டாட்டியும் பிள்ளையும் இல்லைங்கிற வருத்தம் தான், அதான் இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போனது பெரியம்மா மட்டும்தான், அவங்க பொண்ணு இல்ல. அவங்க பொண்ணு சப்போஸ் உயிரோட வந்துட்டா என்ன செய்வீங்க? அந்த பொண்ணு மட்டும் உயிரோட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும் பெரியப்பாவுக்கு. தெரிஞ்சா என்ன ஆகும்? எங்க அண்ணங்காரன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என் நெத்திலேயே சுடுவான். சுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? உங்க அம்மாவும் நீயும் நடு ரோட்டுக்கு வந்துருவீங்க. பிறகு இந்த சொத்துல ஒரு பங்கு கூட உனக்கு கிடைக்காது. என்னப்பா இப்படி சொல்றீங்க? அப்படி மட்டும் ஒரு சூழ்நிலை வரட்டும், நானே பெரியப்பாவை கொன்றுவேன். கொன்னுட்டா உடைய ஜெயில தூக்கி போட்டுருவாங்களே, அப்ப இந்த சொத்தெல்லாம் எப்படி அனுபவிப்ப? நான் எதுக்கு ஜெயிலுக்கு போறேன்? நான் கொண்டுட்டு பழிய தூக்கி உங்க மேல போட்டுருவேன். அட பாவி பயலே, பெத்த அப்ப மேல பழிய தூக்கி போடுவேன்னு சொல்ற? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, அதான் நான் லாயருக்கு படிச்சிருக்கோம்ல, நான் உங்களை எப்படி வெளியில கொண்டு வந்துருவேன். நல்ல விவரம் தான். எதுக்கும் உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீங்க என்ன நினைக்கீங்க? இந்த சொத்துக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். என் மகனாச்சே, என்ன மாதிரி தான் இருப்ப. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். போகும்போது பிள்ளைங்க ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வாங்கக்கான்னாங்க. சரி, பிள்ளைங்களுக்காண்டி ஏதாவது வாங்கிட்டு போகணும். பாவம் சின்ன பிள்ளைங்க, யார்கிட்ட கேட்பாங்க? நம்ம கிட்ட தானே கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். எவ்வளவு நேரம் ஒரே டிராபிக்கா இருக்கு. ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்க. அட இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏமா பொண்ணே, இந்த ஆம்புலன்ஸ்ல போறவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா என்ன? ஏமா பொண்ணே, இந்த ஆம்புலன்ஸ்ல போறவங்க உனக்கு வேண்டியவங்களா என்ன? இல்ல சார். அப்ப ஏமா சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க? அவங்க யாரா இருந்தாலும் சரி, நல்லபடியா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆம்புலன்ஸ்ல போறவங்க யாரு என்ன ஏதுன்னு கூட தெரியாது, அவங்களுக்காண்டி நீ வேண்டிக்கிற பத்தியா? உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. சரிங்க சார். அவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல நல்லா இருக்க வேண்டாமா? அங்க பாரு, ஷாலு வீல்ல சுத்த போகுது, எடுத்து ஓரமா வை. ரொம்ப தேங்க்ஸ் சார். காட் பிளஸ் யூமா. சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். எல்லாரும் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போகும்போது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு போகணும். எனக்கும் ஒரு நாளைக்கு தான். சரி, பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கல்ல, அவங்களுக்காண்டி வாங்கி கொடுக்கணும். பாப்பா ஒரு நிமிஷம் நில்லு பாப்பா. நிவி பாப்பா. என்னக்கா சொல்லுங்க. என்ன பாப்பா இந்த நேரத்துல வெளியில கிளம்புற? எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இல்ல பாப்பா, அனு பாப்பா வந்தானா சத்தம் போடுவா, எதுக்கு வெளியில விட்டீங்கன்னு. என்னையத்தான் வைவா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். கரெக்டா போற நேரத்துக்கு நந்தி மாதிரி வந்துட்டா. என்ன நிவி இந்த நேரத்துல பேக மாட்டிக்கிட்டு எங்க போற? அது இது என்னடி Dress? கேவலமா இருக்கு. அது ஏன் இஷ்டம், உனக்கு என்ன வந்துச்சு? இப்ப நீ எங்க போறேன்னு சொல்லு. ஏக்கா இவ எங்கக்கா போறா? நானும் கேட்டேன் பாப்பா, பதிலே சொல்லல. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். இப்ப என்ன வழிய விடு. சரிடி, உன் ஃப்ரெண்ட தான பார்க்க போற, அதுக்கேண்டி இவ்வளவு கேவலமா ஒரு Dress போட்டு போற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? காலம் கெட்டு போய் கிடக்கு, ஒரு சுடிதார் ஏதாவது போட்டு போ. எப்பா சே, உன்னோட பெரிய இம்சை. ஏன் அனு என் விஷயத்துல தலையிடுற? உன் விஷயத்துல நான் ஏதாவது தலையிடுறேனா? எனக்கு எந்த Dress போட பிடிச்சிருக்கோ அந்த Dress தான் நான் போட்டு போவேன். நீ இப்ப வேற Dress மாத்தல, நான் உன்னை வெளியில விட மாட்டேன். ஐயோ கடவுளே, சீக்கிரமா எனக்கு வேலை கிடைச்சி இந்த ஆசிரமத்தை விட்டு நான் வெளியில போகணும். அப்படின்னா எனக்கு நிம்மதி. இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றபடி தான் நீ கேட்டு நடக்கணும். போ போ. இப்ப என்ன உனக்கு? இந்த Dress தானே பிரச்சனை. இப்பவே மாத்திட்டு நான் கிளம்புறேன். சரி போ போ. நல்ல வேலை பாப்பா, நீ கரெக்ட் டைமுக்கு வந்த. இல்லன்னு நினைச்சுக்கோ, எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி இருப்பா. சரி விடுங்கக்கா. ஏக்கா பசங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஹோட்டல்ல தான் சாப்பாடு, அதனாலதான் அவங்க எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொன்னேன். சரி பாப்பா, பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன். ஆச்சி தாத்தாவுக்கு இட்லி வாங்கிட்டு வந்தியா, தோசை வாங்கிட்டு வந்தியா? பாட்டிக்கு இட்லி வேணுமா, தாத்தாவுக்கு தோசை வேணுமா, அப்பாவுக்கு 3 சப்பாத்தி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்குலாம் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி பாப்பா, எல்லாரையும் கூப்பிடுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். நீவி எதுவும் சொன்னாலாக்கா? வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எதுவும் சொன்னாலா? இல்ல பாப்பா, ஒண்ணுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு வெளியில சாப்பிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். அவ ஃப்ரெண்ட் தானே பார்க்க போறா. எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்க்கா. பிறகு சாப்பாடு இல்லைன்னா அதுக்கும் சத்தம் போடுவா. சரிம்மா கேட்டுக்கோ. இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ போலாமா மேடம்? போலாம் போலாம். சரி நிவி, சாப்பிட்டு வந்துருவியா இல்ல உனக்கு சாப்பாடு எடுத்துக்கணுமா? நான் என் ஃப்ரெண்டோட சாப்பிட்டு வந்துருவேன். எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். பாத்தியா பாப்பா, நீ என்ன நல்லது தானே சொன்ன, எப்படி கோச்சிக்கிட்டு போறா மாதிரி. சரி விடுங்கக்கா, அவளும் சின்ன பிள்ளை தானே. சரி விடுங்க, நம்மளாம்